Good morning, children. Today I am going to teach the poem The Grumble Family, written by Lucy Maud Montgomery. So, in our first part, we already discussed about the title and author and theme of the poem. Okay, so today I am going to teach the poem line by line. So, in this poem, the poet gives a vivid picture of neighborhood. So, the activity of the vivid means clearly picturized. Okay, so clearly picturize the activity and behavior of our neighborhood. Okay, so there is a family, nobody likes to meet them. So there is a family, the family refers to the Grumble family. So the nobody likes to meet the Grumble family. Okay, they live it said on complaining street. Where they live? They live in the complaining street, in the city of never or satisfied. Okay, and never or satisfied அப்படிங்கிற அந்த சிட்டியில் இருக்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, விச் பிசைட் த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட். டிஸ்கண்டென்ட் மீன்ஸ் நெவர் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கிரம்பிள் ஃபேமிலி வந்து எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற சிட்டியில் இருக்குது. அது வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா, பிசைட் த ரிவர். பிசைடு தானே, பை த சைட் ஆஃப் த ரிவர். அந்த டிஸ்கண்டென்ட் அப்படின்னா டிஸ்சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற அந்த ரிவருக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தே க்ரோல் அட் ஈச் அண்ட் தே க்ரோல் அட் திஸ். அட் தட் மீன்ஸ் ஈச். And at this means everything. Okay, the growl means making a small low sound in their throat. அப்போ வந்து என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுடைய மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தோன்னா, இது எதுக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. வாட் எவர் கம்ஸ் தெர் இஸ் சம்திங் அமைஸ். அவங்க லைஃப்பில் வந்து என்ன கிடைச்சாலும் சரி, தெர் இஸ் சம்திங் அமைஸ். அமைஸ் மீன்ஸ் நாட் குவைட். சரி, அதை வந்து முழுமையாக என்ன மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் தேர் ஃபஸ்ட் எய்ம் இஸ் ஃபைண்ட் சம்திங் டு கம்ப்ளைண்ட் எகெயின்ஸ்ட் அதர்ஸ். ஸோ அவங்களுடைய மெயின் எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, சரிங்களா, அடுத்தவங்ககிட்ட இருந்து டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்ககிட்ட இருந்து மிஸ்டேக் கண்டுபிடிச்சி அதை வந்து சொல்லணுங்கிறது தான் அவங்களுடைய ஒர்க். அதனால் வந்து வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் அமைஸ். ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா கூட, அமைஸ் மீன்ஸ் நாட் குவைட். ஓகே, so when they receive some good things in their life, okay, they will not accept it, they will find the fault from it. Next one, whether their station be high. Station means their status, high or humble. Whether they are in high status or low status. Humble means not, here they refers their status low status. So whether their status is very high or humble, very high or low, okay, say they don't bother about anything. அப்படின்னா அவங்க வந்து பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க சொல்லி பார்த்தோன்னா, அதை பற்றி என்ன ஆகிறதுலன்னா கவலைப்படுறதே கிடையாது. ஓகே, ஸோ வாட் எவர் தே ரிசீவ், வாட் எவர் தே சி, வாட் எவர் தே நோ அபவுட் அதர்ஸ், வாட் எவர் தே சி in their life, they started to find fault from it. நெக்ஸ்ட், அதே மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ரிச்சாக இருக்கிறாங்க, ஏழையாக இருக்கிறாங்கன்னு அதை பற்றி அவங்க வந்து திங்க் பண்ணுறதே கிடையாது. தே ஆர் ஆல் நோன் பை their நேம் ஆஃப் த கிரம்பிள். ஸோ தே ஆர் ஆல் நோன் டு ஆர் தே ஆர் வெரி ஃபெமிலியர் டு ஆல் த பீப்புள் பிகாஸ் ஆஃப் their ஃபேமிலி நேம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவனா ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி என்ன சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுடைய ஃபேமிலி நேம், இந்த மாதிரி மோசமான ஃபேமிலி, கிரம்பிள் ஃபேமிலி, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்ககிட்ட வந்து குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற அந்த நேம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்கள வந்து எல்லாருக்கும் என்ன ஆகிருக்கேன் தெரிஞ்சிருக்கும். ஓகே, தே ஆர் ஆல் நோன் பை their நேம் ஆஃப் த கிரம்பிள். ஸோ தே ஆர் வெரி ஃபெமிலியர் டு ஆல் த பீப்புள் பிகாஸ் ஆஃப் their ஃபேமிலி நேம். ஓகே, ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் 2 paragraphs. நெக்ஸ்ட், இப்போ வந்து அந்த மாதிரி பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு, சம்மர் இஸ் அண்ட் winter alike they could.
So the weather is too hot, they complain about it. The weather is always too cold, they will complain it. இப்போ வந்து climate வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கோல்டாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்ன இப்படி வெயில் அடிக்குது, என்ன இப்படி குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லி. சம்மர் சீசன் இருந்தால் என்ன சம்மர் அண்ட் வின்டர் அலைக். சம்மர் சீசன் எப்படி திட்டுவாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, வின்டர் சீசனையும் திட்டுவாங்க. தே ஸ்கோல்டு. இப்போ இன்னும் பார்த்தோன்னா நார்மலாக வந்து ஜென்ரலி some people will like summer season, some people will like winter season. But these kind of people, the Grumble family, these kind of people, they complain about both summer and winter. ஆனால் இவங்க பார்த்தோன்னா ஏன்னா ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோல்க்ஸ் யூ மீட். அப்போது என்ன சொன்னால், when you meet the people, when you meet these kind of people in our life, okay, we will learn some bad things from them. Nothing goes right with the folks. Folks means that kind of people you meet. அப்போ இந்த மாதிரி வந்து கெட்ட என்ன உள்ள இந்த மாதிரி அடுத்தவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிற இந்த மக்களை வந்து நீ மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கும் அதே புத்தி தான் வரும், அதே பழக்கம்தான் வரும். எல்லாமே உங்களுக்கு எதுனா எந்த ஒரு நல்லதுமே என்னாகாத நடக்காது. Down to the gloomy of complaining street. So we should not enter. So when you enter the complaining street, or when you meet this kind of people in your life, you will get only bad things, not good things. ஸோ அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் என்ட்ரு ஆனாலும் சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட வந்து நீங்கள் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஆகணும்னா உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பேட் திங்ஸ் தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. For example, next up, they growl at rain, they growl at sun. Okay, in fact their growling is never too done. Okay, they growl at rain. அவங்க என்ன ஆகணும், புலம்புவாங்க, கம்ப்ளைனிங். இஃப் இட் growl at rain, மழை பெஞ்சுன்னா மழையை பார்த்து புலம்புவாங்க, அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இஃப் இட் ரெயின்ஸ் ஹெவிலி, நிறைய மழை பெஞ்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் they growl at sun, ரொம்ப வெயில் அடித்தா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இஃப் இஸ் டூ ஹாட். ஸோ இன்ஃபேக்ட் தேர் growl is never done. Is never done means in fact. So finally their growling means their complaining is never done. never done. அவங்களுடைய கம்ப்ளைண்ட் பண்ணுற அந்த புத்தி வந்து ஸ்டாப் பண்ணிக்கவே மாட்டாங்க, அதுக்கு என்ன ஒரு முடிவே கிடைக்காது. If everything pleased them, there is not doubt. Okay, if everything pleased them, there is not doubt, they would growl that they would nothing to grumble about it. If everything pleased them, இப்போ வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சி அதனால் அவங்க ஹாப்பியாக இருந்தாலே there is not doubt, அதில் வந்து எந்த ஒரு டவுட்டே கிடையாது. ஏன்னா சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக they would growl that they would nothing to grumble about it. சரி, நம்ம புலம்புறதுக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்களே தவிர they will not happy what they have received. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நினச்சி என்ன பண்ண மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. ஓகே, ஸோ இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ் வித் தேம், அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் there is no doubt, இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா they would growl, புலம்பிட்டே இருப்பாங்க. they will find fault from others, they will complain against others. Okay, complain against others, nothing to grumble about it. ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி புலம்புவாங்க. நெக்ஸ்ட், பட் த குயஸ்ட் மீன்ஸ் இட் இஸ் வெரி சர்ப்ரைஸ் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் கேன் பி brought to the acknowledge his family name. So it is very surprised that in their family nobody is ready to accept their family name, okay, which is named by other people. Other meaning என்ன சொல்லி பார்த்தோன்னா it is quite a very surprise. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தோன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் கூட என்னாக மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி என்னாக மாட்டாங்க, சொல்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க.
So it is very surprise. Curious means it is very surprise. It is very surprise thing that in their family nobody is ready to accept their family name which is named by other people. ஸோ இப்போ வந்து அவங்கள சொல்லிக்க கிடையாது, மற்றவங்களும் தான் அவங்க என்னது கிரம்பிள் ஃபேமிலி. எப்போவே கிரம்பிள் மீன்ஸ் கம்ப்ளைனிங் இன் பேட் மேனர். ஸோ எப்போவுமே வந்து அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஃபேமிலி மோசமான ஃபேமிலின்னு சொல்லி அவங்களுக்கு நேம் வச்சுட்டாங்க. அப்போது வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தரும் கூட வந்து அவங்க வந்து தே பிலாங் டு கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு என்னாக மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஃபார் நெவர் கிரம்பிளர், ஃபார் never a grumbler will own that he is connected with it at all, you see. So for never a grumbler, as a grumbler, he will never say he belongs to grumble family and he had a connection with the grumble family. ஸோ அப்போ வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ண மாட்டான்னு சொல்லி பார்த்தானா, கண்டிப்பாக வந்து என்ன சொல்லி ஒரு எஸ்ஏ கிரம்பிளராக வந்து அவன் வந்து இந்த ஃபேமிலிக்கு சேர்ந்தவ அப்படின்னு சொல்லியும் அந்த ஃபேமிலி கூட இவனுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னாக மாட்டான், சொல்ல மாட்டான். இவன் வந்து அந்த ஃபேமிலியில் இவனும் ஒருத்தன்னு சொல்லி என்னாக மாட்டான், சொல்ல மாட்டான். ஸோ த ஃபார் நெவர் a grumbler will own means so he belongs to the grumble family. The person will never say he belongs to grumble family. Okay, even though he had a connection with the